ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு டேஸ்ட்டான பூரி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சும்மா எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அதே நேரத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. எப்பயுமே பூரி கிழங்கு அப்படி சாப்பிட்னு இருக்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஆப்டாகவும் இருக்கும் பூரிக்கு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 1/2 கப்பு நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு வாட்டர் சேர்த்துடலாங்க. நான் ஒரு 2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துறேங்க. காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஆனியனை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரித்து அதையும் சேர்த்துடலாங்க. தேவையான அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாங்க இந்த ஸ்டேஜில். நெக்ஸ்ட்டு ஒரு 2 விசில் மட்டும் போட்டு விசில் விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா வெந்துடும் 2 விசில்லே. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, இந்த தாளிப்பை தனியாக வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே தனியாக எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து நம்ம இப்போ பருப்பை நல்லா மசிச்சு விட்டுறலாம். ஒரு கரண்டி போட்டு லைட்டாக மசிச்சாவே நல்லா மசிஞ்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இப்போ தாளிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்தாக்கா அவ்வளோதாங்க, சும்மா எக்ஸலண்ட்டான ஒரு சாம்பார் ரெசிபி ரெடி ஆகிடும். இந்த சாம்பார் பூரியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் முக்கியமாக குட்டீஸ்க்கு நல்லாவே பிடிக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.